அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது போல மாசி மாத அமாவாசைக்குன்னு தனியான மகத்துவம் இருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை திதி 27 வியாழக்கிழமை காலை 9:02 மணிக்கு தொடங்கி 28ஆம் தேதி காலை 7:17 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அப்போ செய்யுங்க. மாதந்தோறும் வரும் அமாவாசை நாளில் சிரத்தையுடன் விரதமிருந்து நம் முன்னோர்களை மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யும் விரதம், தெய்வ வழிபாடு, பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை, சிரார்த்தம், மந்திரங்கள் உச்சரித்தல், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்கள் மாறுபடும். இந்த நாளில் முன்னோர்களை போற்றுவதன் மூலம் பித்ரு தோஷத்தை தீர்க்க இந்த புனித நாள் வாய்ப்பளிக்கிறது. மாசி அமாவாசை அன்று புனித நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளில் நீராடுவது தனி மனிதர்களையும் அவர்களின் முன்னோர்களையும் பாவங்களிலிருந்து விடுவிப்பதாகவும் முக்தியை வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது. புராணத்தின்படி மாசி அமாவாசை அன்று இந்த நதிகளின் கரையில் தெய்வங்களும் வசிக்கின்றனர். சங்கமம் என்று அழைக்கப்படும் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுவது அனைத்து பாவங்களையும் போக்குவதாக கூறப்படுகிறது. இந்த அமாவாசைக்கு நம் முன்னோர்களை வழிபாடு செய்தால் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பப்படுகிறது. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த நாளில் உண்ணாவிரதம் மற்றும் சடங்குகளை செய்வது விருப்பத்தக்க பலனை தரும். இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதால் அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியை தருவதோடு தான தர்மத்தில் இந்த 3 பொருட்களை தானம் செய்யணும். உணவு, தண்ணீர், போர்வை அல்லது உடை, இந்த 3ஐயும் நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா 16,000 ஆண்டுகள் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாசி அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவன் மற்றும் அன்னை பார்வதியை போற்றும் மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுது. சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற்றால் பித்ரு தோஷங்களிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். இன்றைய நாளில் இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும். இந்த நாளில் பிராமணர்களுக்கு அல்லது கோவிலுக்கு பசுவை தானம் செய்வதும் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவ்வாறு பசுவை என்னால் தானம் செய்ய முடியாதுங்க, அது சாத்தியமில்லை, விலை அதிகம் அப்படிங்கிறவங்க பசுக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. என்ன முடியுமோ உங்களால் அந்த உணவை நீங்கள் வாங்கி கொடுப்பதனால பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் அருளும் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், குபேரனின் பரிபூர்ண அருளோடு கோடீஸ்வர யோகம் உண்டாக குபேர வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாக ஜனவசியம் உண்டாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. மகா பெரியவாவின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.